ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம சோபகிருது வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரி, கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரியாக தான் இருக்குங்க. இப்போ இந்த சோபகிருது வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2023ஆம் வருடம் மதியம் 2:57க்கு திருவோண நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறக்குதுங்க. கன்னி ராசி இப்போ இந்த வருடம் பிறக்குது இல்லை, அப்போ கன்னி ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய பொசிஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாங்க. உங்களுடைய ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல கேதுவும், 5ஆம் இடத்துல சந்திரனும், 6ஆம் இடத்துல சனியும், 7ஆம் இடத்துல குருவும், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் ராகு புதன், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று 10ஆம் இடத்துல செவ்வாயும் இருக்குது. இதுதான் அந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு உங்களுடைய ராசி லக்னப்படி கிரகங்களுடைய பொசிஷன்ஸுங்க. இப்போது உங்களுடைய ராசிக்கு, அதாவது இந்த சோபகிருது வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்கும். அதாவது குரு அஷ்டமத்து குரு அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து நிதானமாக கையாண்டாலே இந்த வருடம் நீங்கள் தப்பிச்சிடலாம். அதாவது ராகு கேது இது வரைக்கும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அக்டோபருக்கு மேலே வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி 7ஆம் இடத்துல ராகுவும் உங்களுடைய ராசி லக்னத்திலே கேதுவும் வருது. இது நல்ல சிறப்பா அப்படின்னா நல்ல சிறப்பு கிடையாது தான். அதாவது நல்ல பெரிய லெவலில் யோக பலன்கள் உங்களுக்கு கிடையாது. அதாவது அதே நேரத்தில் உங்களோட மனசை நீங்கள் கரெக்டாக, அதாவது மனதை கரெக்டான நிலையில் கையாளணுங்க. கேது சந்திரன் மேலே போகும்போது என்னென்னா கடுமையான டிப்ரெஷன்ஸை கொடுத்துருவார். அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டாலே சக்ஸஸ் பண்ணிட முடியும். அதை எப்படிங்கிற விஷயங்கள் நான் சொல்கிறேங்க. பொதுவாக பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அஷ்டமத்தில் வந்திருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. சேம் டைம் உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. தொழில் மூலிமா நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம், நல்ல அமைப்பு. எக்கனாமிக்கில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் நல்ல பொசிஷன் தான். 6ஆம் அதிபதி 6ல் இருக்கிறது. அதாவது தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட இப்போ அதுக்கு மேலேயே கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குதுங்க. நல்ல வருமானம் உத்தியோகம் மூலியமாகவும் தொழில் மூலியமாகவுமே பார்ட்னர்ஷிப் அமையும், லோன் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஏற்கனவே தொழிலுக்காக வாங்கின லோன் நீங்கள் கரெக்டாக கட்டியிருப்பீங்க அப்படின்னா அது தள்ளுபடி ஆகிறதுக்கு, மானியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. திடீர்னு நீங்கள் ஒரு லோன் வாங்கியிருப்பீங்க, அது என்னென்னா தள்ளுபடி ஆகும், நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். உங்களுக்கு பணம் தேவையான நேரத்தில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. பிஸ்னஸ்க்காக ஏற்கனவே வாங்கியிருந்த லோனெல்லாம் அடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா குரு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குது. 2ஆம் இடம்ங்கிறது தான் வருமானம். அப்போ வருமானம் பல வகையில் பெருக போதுங்க. அதுவும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது இவ்வளோ நல்ல தடைகளை, சின்ன சின்ன தடைகள், வருமானம் கொடுத்த பணம் ரொட்டேஷன் ஆகாமல் இருந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். குருவோடைய பார்வை பல விஷயங்களை மாற்றும். இது வரைக்கும் 7 இருந்த குரு அஷ்டமஸ்தானத்துக்கு வராரு. அஷ்டமஸ்தானங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், உழைக்காத வருமானம், உயில் சொத்துக்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். எக்கனாமிக்கில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு இது அருமையான காலகட்டம். 12ஆம் இடத்தை குரு பார்க்குது. அப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, பண்ணலாம். ஒரு பிரான்ச் போடுறீங்களா, பண்ணலாம். ஃபாரின்லேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுடைய ப்ராடக்டை இது பண்ணுவாங்க. நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலுக்கெல்லாம் இது ரொம்ப அற்புதமான சிறப்பான காலம். இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. வருமானம் பல வகையில், அதாவது சுக்கிரன் ஒரு விஷயத்தை பார்க்குதுன்னு லட்சக்கணக்கில் கொடுப்பாரு. குரு ஒரு விஷயத்தை பார்க்குது அப்படின்னா கோடிக்கணக்கில் கொடுத்துவார். அப்போது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கோடிகளை குவிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. வெளிநாட்டு முதலீடுகள் வரும். வெளிநாட்டில் நீங்கள் பிரான்ச் போடுற மாதிரி அமைப்புகள் ஏற்படும். வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் நம்பர் 1 அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. உத்தியோக விஷயமாவோ அல்லது தொழில் விஷயமாவோ நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலங்கள் பிரயாணம் பண்ணக்கூடியது, அலைச்சல்கள் ஏற்படுத்தி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. எக்கனாமிக்கில் பொறுத்த வரைக்கும் இப்போ பிஸ்னஸ்ஸு, உங்களோட கெரியரு, இது எல்லாமே ரொம்ப டெவலப் பண்ணலாம். அதாவது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்னென்னா உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல உயர்வு, வருமானங்கள், உயர் பதவிகள், எதிரிகளிடையே இருக்கக்கூடிய இதெல்லாம் தகுடுபடியாகி
அதிகாரியாக்கி நீங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள். இது வரைக்கும் உங்களோட உழைப்புக்கு தகுந்த வருமானம் வரலைன்னா கூட இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் நீங்கள் பார்த்த உங்களோட உழைப்பு வீண் போகாமல் பாராட்டு, அங்கீகாரம், நல்ல வருமானம், ப்ரொமோஷன்ஸ் இது எல்லாமே கிடச்சிருங்க. அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கும் இது சூப்பரான டைமு. அதாவது 4ஆம் அதிபதி வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போயிருந்தால் கூட திடீர்னு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் ஏதாவது உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு அதாவது எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, திடீர்னு ஒரு ப்ரொமோஷன்ஸு உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க அந்த சீனியாரிட்டியில் இருக்கவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு இழப்புகளோ வேறு ஏதோ பிளாக் மார்க் மாதிரி ஆகி அந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருங்க. எதிர்பாராத ஒரு அதாவது குரு வந்து 4-7 குடைவர் அஷ்டமம் 8ஆம் இடத்துக்கு போகும்போது என்னென்னா விபரீத ராஜயோகம், அதாவது ராகுவும் குருவும் சேரும்போது என்னென்னா ராஜயோகத்தை காட்டிலும் விபரீத ராஜயோகம் அப்படி அதாவது உங்களுக்கு நீங்கள் வரவே சான்ஸே இல்லைங்கிற ஒரு விஷயம் திடீர்னு கிடைக்கும், அதுதான் விபரீத ராஜயோகம். அது மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குரு வந்து 4ஆம் வீட்டை பார்க்குறாரு, வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேத்துக்கு வருது. அதே மாதிரி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம். ஒரு சிலர் படிக்கிறதுக்காக வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் வருது. 4ஆம் இடத்தையும் பார்த்து 12ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால வெளி மாநிலம் வெளிநாடு போய் படிக்கக்கூடியது, படிப்புக்காக லோனு அதாவது கல்வி கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே கிடைக்கும். ஏற்கனவே லோன் வாங்கியிருந்தீங்கன்னா கல்வி கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இப்போ கிடைக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம், உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, அது ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல ரேங்க் ஹோல்டராக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. இது மூலிமா உங்களுக்கு உத்தியோகம் அதாவது படித்து முடிச்சுட்டு உடனே வேலை கிடைக்கக்கூடிய 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து படித்து முடிச்சோடனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. சனி வந்து என்னென்ன நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனை முயற்சிக்குமே உங்களுக்கு கை தூக்கி விட்டுருவார். அதாவது இப்போ 3ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. சனியை பொறுத்த வரைக்கும் உங்களோட உழைப்புக்கு டபுள் மடங்கு ப்ரமோஷன் தான் கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா உங்களோட ராசி லக்னப்படி கன்னியா ராசி லக்னப்படி சனி வந்து நல்ல யோகத்தை கொடுக்குற 5 குடையவர் அவர் தான், யோகாதிபதியும் அவர் தான், 6 குடையவர் அவர் தான். அப்போ வந்து என்னென்னா 6ஆம் வீட்டு பலன்களை கண்டிப்பாக செய்வார். 6ஆம் வீடுங்கிறது என்னென்னா உழைப்பு, நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த விஷயத்துக்கு ஏன்னா 5 குடையவர் அவராக இருக்கனால நல்ல யோக பலன்களை உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவார். அப்போ நீங்கள் உங்களோட வேலை என்னென்னா இந்த வருஷம் என்னென்னா முயற்சியை நீங்கள் அதிகமாக போடணும், அதோட பலனை ரெட்டிப்பாக அனுபவிக்கணும். அதுதான் 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, ஒரு சுப விரயம் ஏற்படுது. அதனால் நீங்கள் ஒன்றும் பணம் கையில் வச்சுருந்தீங்கன்னா அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிடுங்க. இல்லை உங்களுக்கு வெல்விஷர் யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட கேட்டு எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க. பொதுவாக கன்னி ராசி கன்னி லக்னத்துக்காரங்க வந்து காசு பணங்கிற விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு பிஸ்னஸுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து நீங்கள் ஒரு டார்கெட்டை வச்சு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போயிட்டே இருக்கும்போது அதை கரெக்டாக நீங்கள் அந்த டார்கெட்டை உங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. எதில் இருக்கோ இல்லையோ உங்களுடைய கெரியர் சம்மந்தப்பட்டது ப்ளஸ் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதுலாம் 100க்கு 200% உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான். நீங்கள் மெயினாக எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய பர்சனல் லைஃப் அதாவது உங்களோட ஃபேமிலி இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ராகு கேது வந்து உங்களுடைய ராகு அக்டோபருக்கு மேலே வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். அது எல்லா விஷயத்துலையுமே பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. இப்போ பிஸ்னஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கும். அப்போ நல்லா போயிட்டுருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு அலட்சியம் ஏற்படும். அதனால பெரிய லாஸு ஏதாவது ஒரு விபத்தை சந்திக்கிற மாதிரி வரும். அதனால் கவனமாக இருக்கணும். அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சியில் இருந்து கண்கொத்தி பாம்பு மாதிரி உங்களை நீங்களே என்ன செய்யணும், பாதுகாத்துக்கணும். ஒவ்வொரு விஷயம் யோசித்து செய்யணும். குழப்பம் ஏற்படும் போது உங்களுக்கு யார் வெல்விஷர் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு யார் நம்பிக்கைக்குரியவர்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களோட ஈகோலாம் விட்டுட்டு அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய நல்வாழ்க்கைக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா குருவோடைய பார்வை இல்லாத போது என்னென்னா சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்காது. யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய திறமைகளை இழந்துடுவீங்க இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம். அதனால் கவனமாக இருக்கணும். முக்கியமாக அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் அதாவது குரு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தை பார்க்குது. அரசியலில் ஒரு பதவி திடீர்னு கிடைக்கும்.
திடீர்னு வாய்ப்புகள்லாம் வரும். ஆனால் இந்த ராகுகேது பயிற்சி வந்து என்னென்னா, நீங்கள் சரியாக கையாளக்கூடிய தன்மையை மழுங்கடிச்சிடும். இந்த கேது வந்து டிப்ரெஷனை கொடுத்துரும், குழப்பத்தை கொடுத்துரும். நம்ம தான் அதை செய்கிறோமான்னு தெரியாமல், இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமல் நம்பிக்கை துரோகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும். அதனால் முக்கியமாக நீங்கள் கையெழுத்து போடுற விஷயம், மற்றவங்களுக்கு ஜாமீன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும். இவங்களுக்கு நான் கேரண்டி அப்படின்னு நீங்கள் சொல்லிடாதீங்க யார்கிட்டையும். மெயினாக வந்து என்னென்னா, மற்றவங்களுக்கு நீங்கள் உங்களோட உழைப்பை கொடுக்கலாம். ஒரு லாஸ் ஆகுதுன்னா அந்த உழைப்போடு போயிடும். ஆனால் பணம் காசு அப்படிங்கும்போது மனசை விட்டுருவீங்க. ஸோ அதனால் கவனமாக இருங்க. வேறு யாருக்காவது நீங்கள் பணம் கொடுக்கும்போதோ இல்லை பணம் வாங்கும்போதோ ரொம்ப கவனமாக இருங்க. அரசியல்வாதிங்க என்ன பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், சோஷியல் மீடியாட்டெல்லாம் பேசும்போது கவனமாக இருங்க. மற்றவங்களை கை காமிக்கும் போது நீங்கள் கவனமாக இருங்க. உங்கள் பக்கம் அப்படியே திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. அதே மாதிரி கட்சியில் இருந்து உங்களுக்கு தேவையில்லாத அவப்பேறுகள்லாம் வரும். உங்களையே டிஸ்குவாலிஃபை பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வேறு யாராவது வரத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் ராகுவும் இருக்குது, குருவும் இருக்குது. 7ஆம் அதிபதி தான் 8ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. கணவரிடையே வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா குடும்பத்தோடைய ஆதரவும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்காம போகும். முக்கியமாக வேலை பார்க்குறவங்களோ பிஸ்னஸ் பண்ணுற பெண்களோ வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். என்னென்னா, 6ஆம் இடத்துல வந்திருக்க சனி வந்து அசாத்திய தைரியத்தை கொடுப்பாரு. ஆனால் அஷ்டமத்தில் குரு ராகுலாம் வரும்போது என்னென்னா, உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் வந்து என்னென்னா, தேவையில்லாத கெட்ட பேர், டிப்ரெஷன்ஸு, ஒரு விதமான பயம், பதட்டத்தெல்லாம் கொடுத்துருவார். தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் கொடுத்துருவார். அதனால் கவனமாக இருக்கணும். இந்த டைம் நமக்கு டைம் சரியில்லை அப்படிங்கிறத நீங்கள் மனசில் ஏற்றிட்டாலே நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அனுபவிக்க முடியும். அதாவது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் நிறைய பெரிய லெவலில் போயிட்டே இருக்கும்போது சம்டைம் அலட்சிய போக்கு வந்துடும். அது இயல்பு தான். ஆனால் அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் மாற்றி ஓவர் கம் பண்ணி வந்து தான் ஆகணும். கேது சந்திரன் மேலே போகும்போது அது ரொம்ப நல்ல டைமே கிடையாது. உங்களுடைய பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் மெயினாக என்னென்னா, எல்லா விஷயத்துலேருந்தும் நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன செய்வீங்க, வழிகாட்டியாக கைடாக இது மாதிரிலாம் இருப்பீங்க. ஆனால் உங்களோட பிரச்சனையை அவ்வளோ சீக்கிரத்தில் மற்றவங்கள்ட்ட சொல்ல மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க. மெயினாக வந்து உங்களை ஈஸியாக உங்களோட குடும்பத்தாரே தான் என்ன செய்வாங்க, டிப்ரெஷனுக்கு நீங்கள் யாரை அதிகமாக விரும்புகிறீங்களோ அவங்க தான் உங்களை என்ன செய்வாங்க, டிப்ரெஷனுக்கு உள்ளாக்குவாங்க. இந்த விஷயத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்காம இந்த டைமு நம்ம கிராஸ் பண்ணி வரக்கூடிய டைம் அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கங்க. வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யலைன்னா டைவர்ட் பண்ணணும். நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும். உங்களுக்கு எந்த விஷயம் சந்தோஷமாக இருக்கோ அந்த விஷயத்தில் உங்களோட மனசை திசை திருப்பணும். இது பண்ணிட்டாலே சக்ஸஸ் பண்ணிட முடியும். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் யாருனாலும் அசைக்க முடியாத தைரியம். எப்படி மிதுன ராசியும் கன்னி ராசின்னு சொல்கிறேன். மிதுன ராசி எப்போவுமே எதுக்கு, கலை, அன்பு, லவ், இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமாக ஈடுபடுவாங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சாதிக்கணும், முன்னேறணும், சொசைட்டியில் நம்ம பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். இந்த விஷயத்துக்கு உங்களோட குடும்ப நபரை, அது உங்கள் மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்கள் சகோதரன் சகோதரியாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு கடுப்பேற்றும் டிப்ரெஷனையும் கொடுத்துடும். அதனால் அதுலேருந்து நீங்கள் வரதுக்கு உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து டெவலப் ஆக முடியும். ஒரு அச்சீவ்மெண்ட்டை வச்சுக்கோங்க. ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டார்கெட்டுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனையை மட்டுமே வச்சு ஓடிட்டே இருந்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் சாதிச்சிடலாம். அதுவும் குருவும் ராகுவும் சேர்ந்து அஷ்டமத்தில் இருக்கும்போது விபரீத ராஜயோகம் ஏற்படும். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி நல்லா இருக்குது. இந்த ராகுகேது பயிற்சி தான் வந்து சின்ன சின்ன தடுமாற்றங்களை கொடுத்துரும். அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு முக்கியமாக வந்து வெளியில் போகும்போது வீட்டில் ஹஸ்பண்டு இந்த மாதிரி விஷயங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள். வெளியில் வேறு நபர்களோட பழக்கம், அந்நிய பாஷை பேசுகிறவங்க, தெரியாத நபர்களோட நீங்கள் வெளியில் போகிறதோ அல்லது பிஸ்னஸ் டீலிங்ஸ் வச்சுக்கிறதோ, உத்தியோக சம்மந்தமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன சந்தேகம் வந்தால் கூட அதை உங்கள் கணவன்கிட்டையோ சகோதரன்கிட்டையோ அதை சொல்லி அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஐயோ சொன்னால் நம்மளோட வளர்ச்சி தடையாயிரும், அவங்க நம்மளை திட்டுவாங்க அப்படின்னா, திட்டுறது யார், உங்களோட ரிலேஷன், உங்களோட நல்லதுக்காக, உங்களுடைய ரத்த சம்மந்தப்பட்டது, உங்களுடைய நலனுக்காக மட்டும்தான் திட்டுறாங்கங்கிறத வச்சுக்கோங்க. இன்றைக்கி வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட நீங்கள் திட்டு வாங்குவீங்களேன்னு பயந்தீங்க அப்படின்னா அது வேற ஒரு உலகமே உங்களையே திட்டுற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திடாதீங்க அப்படிங்கிறது. வெளியில் வந்து நம்ம யார்கிட்டையும் கெத்தாக இருக்கணும். வீட்டில் வந்து எவ்வளோதான் இருந்தாலும் அது 4 செவத்துக்களோடைய போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க.
அதே மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முக்கியமாக வந்து மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் நீங்கள் அதிகமாக ஹேண்டில் பண்ணுவீங்க. ஹார்மோன் இன்பேலன்ஸு, பெண்களாக இருந்தால் ஹார்மோன் இன்பேலன்ஸு, அதே மாதிரி பீரியட்ஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். 8ஆம் இடத்துல கூடியிருக்கக்கூடிய ராகுவும் குருவும் உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குது. அதாவது ராகுவோடு சேர்ந்த குரு பார்க்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும். நைட் டைமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. லாங்காக ட்ராவல் பண்ணுறதுனால செல்ஃப் ட்ரைவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இப்போ அதாவது மனசு சரியில்லை அப்படின்னா வண்டி எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. திடீர் விபத்து கண்டம், அதாவது திடீர்னு மருத்துவ செலவு, இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுரும். ஒரு சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், உத்தியோக ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள், இது வரைக்கும் விசா இந்த மாதிரி வரலைன்னா கூட இந்த டைம் குரு பார்க்குறாரு. ஃபாரினில் செட்டில் ஆகக்கூடியது, ஃபாரினில் வேலை கிடைக்கக்கூடியது, வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க. திடீர்னு முன்னேற்றம் இருக்குது. மெயினாக வந்து அதாவது திருமண தடைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அக்டோபருக்கு மேலே திருமண பிராப்தம் கைகூடி வருங்க. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. திருமணத்தில் இருக்கக்கூடிய எல்லா தடை தாமதத்தையும் போக்கிடும் இந்த ராகுக்கு. திடீர்னு திருமணம், அதே மாதிரி லவ் மேரேஜு, வேறு இனம் மதம் சார்ந்த இதிலெல்லாம் வந்து இருந்தால் கூட, திருமண தடை இருந்தால் கூட இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் அந்த காதல் திருமணம், விருப்ப திருமணம்லாம் நிறைவேற்றி கொடுக்கும். திருமண பிராப்தம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஏதாவது உங்களுக்கு ஹெல்த் ரீதியாக இஷ்யூஸ் இருந்துட்டு இதுக்காக என்னென்னா குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா, அது ஃபெயிலியர் ஆகிருந்திருக்கும். ஆனால் இந்த டைம் நீங்கள் போய் எடுங்க. அதாவது ஒருத்தங்க ட்ரீட்மெண்ட், அதாவது நமக்கு இயற்கையாக வந்து குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் செயற்கை முறை கருத்தரிப்பு, IVFலாம் சொல்கிறீங்க, டெஸ்ட் டியூப் பேபி, அது மாதிரி போகும்போது எந்த டைமில் போகணுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஃபஸ்ட்டு டைமே போய் நிறைய பேத்துக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு, 2-3 டைம் போய் ஃபெயிலியர் ஆகிருக்கு. இது எதனால் அப்படின்னா பொதுவாகவே ராகு கேது இருக்குல்ல, அதுதான் செயற்கை முறை கருத்தரிப்பு இருக்குல்ல, அதுக்கு வந்து பெஸ்ட்டு. அப்போது கேது, ராகுவோ கேதுவோ சந்திரன் மேலே போகும்போது, குரு மேலே போகும்போதெல்லாம் ரொம்ப நல்ல பீரியடு. அந்த டைமில் போய் நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணிங்க, டெஸ்ட் பேபிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். இப்போ அக்டோபருக்கு மேலே கேது வந்து உங்களோட ராசிலே வருது. அப்போ நீங்கள் IVFக்கு அந்த டெஸ்ட் பேபிக்கெலாம் ட்ரை பண்ணிங்கன்னா அது 100% சக்ஸஸ் ஆகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, ட்ரீட்மெண்ட் பார்த்து சரியில்லை அப்படின்னா இப்போ டாக்டரை மாற்றிட்டு கரெக்டாக போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க. இந்த ராகுகேது பயிற்சி வந்து எதுக்கு கரெக்டாக இருக்கோ இல்லையோ ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கிளியர் பண்ணிடும். ஆயில் கண்டத்தை நிவர்த்தி பண்ணிடும். ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் சரியில்லைனா கூட இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அது நிவர்த்தி பண்ணி குணமாயிரும். இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மாற்றி விட்டுரும். அதே மாதிரி செயற்கை கருத்தரிப்பு, குழந்தை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக்கப் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் விரும்பப்படக்கூடிய நபருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களை அறியாமல் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவீங்க. இந்த ராகு கேது பயிற்சியில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது, குரு பயிற்சி அடுத்தடுத்து வரதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த மனநிலையை மட்டும் நீங்கள் நல்லா கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கனாலே இந்த சுபகிருத வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமாகவும் சிறப்பான நிலையில் தான் இருக்குது. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.